வணக்கம், நான் சோஃபியா. இன்றைக்கி ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு அளவு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸு லென்த்து 15 இன்ச்சு. கீழே 1/2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ நம்ம விட்டுக்கிறலாம். லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சு அடித்து திருப்பிடலாம். மடித்து தைக்கிறதுனா 1.5 இன்ச்சு விட்டுக்கிறோங்க. அடுத்தது 15 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுவோம். 15 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் 14, க்ளோஸுங்கையில் அதில் ஆஃப் வைக்கணும். அப்போ ஆஃப் ஷோல்டர் 7 இன்ச்சு. அடுத்தது அதிலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஸ்லாண்டிங் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். இதுலேருந்து தான் நம்ம அடுத்து மார்க் பண்ணணும். அடுத்தது அந்த ஸ்லாண்டிங்லேருந்து ஆம் ஹோல் லென்த்து வரைய ஆம் ஹோல் ரவுண்டை 2ஆக டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம 17 அந்த அளவு, அப்போ 8.5, அதிலிருந்து -1 இன்ச் பண்ணிக்கிறணும். அப்போ 7.5 தான் மார்க் பண்ணணும். 7.5 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இதை சென்டர் பார்த்துக்குவோம். இந்த 7.5லேருந்து மடித்து ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேங்க. சரியாக அந்த இடத்துலேருந்து 9 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது கீழே வேஸ்ட் ரவுண்ட் 34, அப்போ 4ஆக பிரித்தா 8.5. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு பின்னாடி டாட் வேணும்னா 1 இன்ச்சு விட்டுக்கணும், வேணான்னா தேவையில்லை. அதுக்கு பிறகு 1.5 இன்ச்சு விட்டுக்கணும். அப்போ நம்ம இந்த மேலே உள்ள அளவையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு பிறகு 1.5 இன்ச்சு விட்டாச்சு. அடுத்தது இந்த இடத்துலேருந்து நம்ம 40 24ஆல் பிரிச்சுக்கிறணும், டிவைட் பண்ணிக்கிறணும். அப்போ 1.6 கிட்ட வரும். ஒரு கிராஸாக ஒரு கோட் போட்டு ஃபஸ்ட்டு கோட் போட்டுக்கலாம். இப்போ இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம், இந்த 3 புள்ளியையும். அவ்வளோதான். அடுத்து நெக்கு 40 12ஆல் பிரிக்கிற நேரம் நம்மளுக்கு 3.3 வரும். இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது க்ளோஸ் நெக்குன்னு சொல்லலை, 1/2 to 1 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் இப்போ இதுக்கு ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். இந்த இடத்துல 1/2 இன்ச் இல்லாட்டி 1 இன்ச், 1/2 இன்ச் வேணும்னா இன்னொரு மேலே 1/2 இன்ச் சேர்த்து இப்படி விட்டுறணும். 1 இன்ச் வேணும், கொஞ்சம் இறக்கமாக வேணும்னா கீழே மார்க் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது இந்த இடத்துலேருந்து 4.3 கேப்பு அகலம், உயரம் ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கணும். போட்டுட்டு 2 பக்கமும் நம்ம விட்டுருக்க அந்த 1 இன்ச்சை 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். இதுக்கு பிறகு இங்கே எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு சேமும், கீழே இந்த கைக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேமும் நீங்கள் விட்டுக்கணும். கொண்டாந்து இதோட சேர்த்துறேன்னு கீழே மடித்து தைக்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அளவு விட்டுக்குங்க. மேலேயும் கழுத்துலேருந்து கழுத்து போது இதுக்குள்ளே வெட்டி தைச்சிடணும். ஷோல்டருக்கு மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு. இதை கனெக்ட் பண்ணிக்குவோம். இதுதான் பேக் ஆர்ம் ஹோல். இங்கே தான் பேக்கோட உடம்பு, இது ஹைட்டு, இதுதான் பேக் பார்ட்டு. இப்போ இந்த இடத்துல நெக் முடியுது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இது க்ளோஸ்னால நம்ம ஒரு 7 to 7.5 கூட வச்சுக்கலாம். பேக்கில் நம்மளுக்கு க்ளோஸ் தானே. ரவுண்ட் நெக் போடையில் நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி கூட போட்டுக்கலாம். இப்போ இன்னும் அழகாக இருக்கும். இப்போ மேலேருந்து அதே அளவு தான் அப்படி போட்டுக்கலாம். அப்போ இன்னும் அழகாக அந்த க்ளோஸ் போடுற நேரம் அது ஷேப் பாட் நெக் மாதிரி அழகாக இருக்கும். இல்லை அது இவ்வளோ வேண்டான்னு சொன்னால் நீங்கள் எப்பவும் போல் இந்த இடத்துலேருந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். கொடுத்து இதை இப்படி போட்டுட்டு இதை செஞ்சுக்கிறலாம். அது நம்மளோட ஆப்ஷனல் தான். அடுத்து மேலேருந்து இந்த ஷோல்டர் இருக்குது தானே, இந்த மேலேருந்து 40 மிடில் செஸ்ட் 40 3ஆக பிடிச்சி ஒரு அளவும் 4ஆக பிரித்து ஒரு அளவும் மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. இப்போ 3ஆக பிரித்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 13
அதாவது 3 கிட்ட வரும். நம்ம 13.5க்கு மார்க் பண்ணுறேன். 13.4 வரும் ஒரு பாயிண்ட்டு. நான் 3.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மேலேருந்து 4 பிரித்து, அதாவது 13 40 4 பிரித்தோம்னா 10 வரும். அப்போ 10 இது ஒரு இதுக்கிட்ட மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எங்கே சரியாக இந்த அளவு வரும்னா, நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டை 12ஆல் டிவைட் பண்ணி 3.1ஓட 4.3 எந்த இடத்துல வருதோ அந்த இடம் மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு 4 என்ன ஆமாம் சரி போங்க, நிற்கிறேன். இப்போ நம்ம மேலேருந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து 4 பிரித்து ஓரளவு மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுதான் அண்டர் பஸ்ட்டு. அடுத்தது மேலேருந்து மிடில் பஸ்ட்டை 3 பிரித்து, அது ஃபஸ்ட்டு 3 பிரித்து ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் அண்டர் பஸ்ட்டு. அடுத்தது மேலேருந்து 4 பிரித்து ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம் 10 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு மிடில் செஸ்ட்டோட +1 12 பிரிச்சுட்டு 1 போடணும். அப்போ 4.3. அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் அந்த கோடு வரும் 4.3. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அப்புறம் இந்த அண்டர் பஸ்ட் கோடு போட்டிருக்க இடத்துல இருந்து மேலே இந்த பக்கத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சு நம்ம எப்பவும் போல் மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் கோடு போட்டிருக்கோம், அந்த பஸ்ட் கோடு இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த நம்ம மேலே 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். மேலேருந்து இந்த இருக்கு 10 இன்ச்சு. இப்போ இந்த கோடோட நம்ம டாட் பாயிண்ட் போடணும். டாட் பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல 1.5 இன்ச்சும் இந்த இடத்துல 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணணும். இந்த 1.5 இன்ச் எப்படி போட்டோம்னு சொன்னால், மிடில் செஸ்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டை மைனஸ் பண்ணணும். 40 நம்மளுக்கு, இங்கே 34. அப்போ 6 இன்ச்சு நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வருது. இந்த 6 வந்து நம்ம வந்து 4 பகுதியாக டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 1.5 இன்ச்சு வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு, இந்த பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு விட்டாச்சு. அதாவது அப்போ மிடில் செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டையும் மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது இது ரெண்டுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். 2.25. இதிலிருந்து ஒரு டாட்டு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பு. அடுத்தது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட்டு, நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டை அப்படியே கர்வ் கொடுத்தாவே இந்த டாட் வந்துடும். அதுவும் இல்லை உங்களுக்கு செய்ய முடியலைன்னா இன்னொரு ஈஸியான வழி, இந்த இடத்துல இருந்து நம்ம இதில் தையலுக்கு விட்டுருக்கோம் தானே, இந்த 1.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து அந்த இந்த இடத்துல இருந்து மிடில் செஸ்ட்டை 12ஆல் பிரித்தா 3.3 வரும். அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 3 டாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ உள்ளுக்கு முன்பகுதியை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் எடுக்கணும். அப்போ நம்ம இதை வந்து இங்கே தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்படி தான் ஹோல் போட்டிருக்கிறோம் பின் பக்கத்துக்கு. இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கிடுவோம். 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு இப்போ இதோடு இந்த கோடை கனெக்ட் பண்ணிடுவோம். போட்டுச்சு. இப்போ இந்த நம்ம மிட் பாயிண்ட் பார்த்துருக்கோம், 7 தானே வச்சுருக்கோம். இப்போ இந்த புள்ளியையும் இந்த புள்ளியோட, அப்போ இங்கேருந்து உள் பக்கத்துலேருந்து 1.6 மார்க் பண்ணிக்கணும். பக்கத்தில் உள் பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சி விட்டணும். கொண்டாந்து இதோட ஒன்று. அப்போ அது பேக் ஆகும், இது ஃப்ரண்ட் ஆகும். மேலேருந்து வளர்ந்து அவ்வளோதான். இப்போ
இதில் நம்ம வந்து சீம் 1.5 கொடுத்துட்டோம். இப்போ இந்த பக்கம் டாட்டோட 1.5 இன்ச்சை நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். இந்த பக்கத்துக்கு நம்ம விட்டுருக்குற 1.5 இன்ச்சு டாட்டு. இப்போ சப்போஸ் 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன்னா 1 இன்ச்சு விட்டுக்குங்க. விட்டுட்டு இதை கிராஸாக கோடு போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் சீம் விடணும்னா இந்த ஆமுக்கு வந்து நம்ம 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தைக்க முடியுமோ சீம் விடணும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ நீங்கள் சீம் விடணும் கீழே தைக்கிறதுக்கு. அதே மாதிரி ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு விடணும். இவ்வளவும் நீங்கள் சீம் விடணும். கழுத்து இதுக்குள்ளேயே ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் பிடிச்சி தைச்சிடணும். அவ்வளோதான். நிறையா இருக்கா? இப்போ இந்த டாட் மடித்த பிறகு அந்த பட்டு உள்ளே வந்துடும். இந்த 1.5 இன்ச்சு மடித்த பிறகு இது உள்ளே வந்துடும். இப்போ இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். இப்போ மேலே வந்து 1 இன்ச்சுக்கு கோடு இறக்கிக்கிடுவோம். இப்போ இந்த மேலேருந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ தூரம் இந்த இடம் எவ்வளோ வருதோ இப்போ இங்கேருந்து 3.3 அப்போ இந்த மேலேருந்து 3.3 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங் கொடுத்தா போதும். அப்போ மேலேருந்து இப்படி கொடுத்து இந்த அப்படியே வச்சு இதோட ஏற்றி விட்டுறணும். இப்போ இதுலேயும் 2.5 இன்ச்சு தான் நம்மளுக்கு பட்டிக்கு தேவை. அப்போ நம்மளுக்கு 3.5 இன்ச்சு இங்கே இருக்குது. இப்போ 2.5 இன்ச்சு போக கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்க சரியாக இருக்கும். இவ்வளோதான். இதுதான் எக்ஸாக்ட் பட்டி. இப்போ சப்போஸ் இதில் உங்களுக்கு கீழே கூட மடித்து தைக்கணுன்னா நீங்கள் கூட விட்டுட்டு அதை அளந்து மடித்து தைச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இதுதான் எக்ஸாக்ட் பட்டி. இது ஃப்ரண்ட் பார்ட்டோட மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு போக இந்த பட்டி சைடு வந்து அழகாக ஏற்ற இறக்கெல்லாமும் வந்து சேர்ந்துடும். எக்ஸ்ட்ரா உண்டு. அதாவது 40 வந்து 12ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்ற அளவு போடணும். 3.3 போட்டாச்சு. இதுக்கு நேரம் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு ஆம் ரவுண்ட் வந்து 17. அதை 2ஆக பிரித்தோம்னா 8.5 அதாவது பாதி வந்து 8.5. இந்த 8.5 மேலே இருந்து ஸ்லாண்டிங்காக வைக்கணும். இந்த கோடை டச் பண்ணணும். 8.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே 8 இன்ச்சு தானே, அந்த 8 இன்ச்சுக்கு உயரத்தில் அடிக்கை அகலம் வந்து 13 12. அப்போ 6 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதை அளந்து பார்த்தோம்னா 1 இன்ச் 8.5ல் 1 இன்ச் குறைச்சி 7.5 இருக்கும். அப்போ இது 2ஐயும் ஸ்லாண்டிங்காக கோட் போட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். இது ஸ்லீவ் லென்த்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதில் ஒரு மாற்றமே இல்லை. இப்போ இதில் 8 இன்ச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே 10 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இந்த அடிக்கை அகலம் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோன்னு சரியானதை பார்த்துக்கணும். இப்போ இதில் இருந்து இதை கனெக்ட் பண்ணி விட்ருவோம். பண்ணிவிட்டு இந்த 8.5 நம்ம மிட் பாயிண்ட் பார்த்துக்குவோம். 8.5ல் 4.25 இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் 2.1. அதே மாதிரி இதுக்கு ஒரு பாயிண்ட் 2.1 மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு புள்ளியும் இங்கே ஒரு புள்ளியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் முன்னுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கிறங்க. இப்போ நம்ம மேல் கை வரைய போகிறோம். மேல் கை வந்து அப்படியே வளைச்சி அந்த 1.5 இன்ச்சு வரையும் கேப் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வளைக்கிறோம் மேலேருந்து. அவ்வளோதான். அதாவது 1.5 இன்ச்சு தள்ளிட்டு மேலே அப்படியே வளைச்சி இந்த புள்ளோட கனெக்ட் பண்ணி உள்ளே விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஒரு 1/2 இன்ச் வச்சுருந்தோம். அதே 1.5 இன்ச்சு சரியாக வந்து
இந்த நடுப்புள்ளியில் கனெக்ட் பண்ணி இந்த புள்ளோடு சேர்ந்து இதோட போயிடும். அவ்வளோதான். இதுக்கு பிறகு நீங்கள் 1/4 இன்ச்சு சீம் விட்டுக்கிறங்க. இப்போ நம்ம எக்ஸாக்ட் அளவை கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பேக் கையை சேர்த்து கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் மிட் பாயிண்ட்டுன்னு அலோவ் பண்ணிக்கிறேங்க, அடையாளம் பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு இந்த கையை இப்படி விரிச்சிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த நம்ம போட்டிருக்க குளிச்சு வெட்டியிருக்கோம் இதை கட் பண்ணிடணும். இதை நீங்கள் வச்சு பார்த்தா நல்லா டிஃப்ரெண்ட் விளங்கும். இது ஃப்ரண்ட்டு ஸ்லீவு, இந்த பக்கம், அந்த பக்கம் பேக்கு. அப்புறம் நீங்கள் துணியில் போட்டு கட் பண்ணுற நேரம் இப்படி விரிச்சு வச்சுட்டு இதுதான் எக்ஸாக்ட் அளவு மார்க் பண்ணிவிட்டு இதில் 1/4 இன்ச்சு சீம் விட்டுக்கிறேங்க. அதே மாதிரி பேக்குக்கு எக்ஸாக்ட் அளவு வச்சு 1/4 இன்ச்சு சீமுக்கு ஒட்டிக்கணும். அவ்வளோதான். ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுனாலும் அது ஆப்ஷனல் தான், அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இது நம்ம உடம்பு பாட்டோட செட் ஆகிரும். இப்போ நீங்கள் இதை வச்சு பார்க்குற நேரம் இது சரியாக ஸ்லீவோட சரியாக செட் ஆகிரும் ஃப்ரண்ட் பாட்டு. இப்போ நீங்கள் இதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க் பண்ண 1/2 இன்ச்சு ஸ்லாண்டிங் 1/2 இன்ச்சு கேப் வர்ற மாதிரி தைச்சி முடிச்சுட்டு 4 பாட்டை திருப்பி நம்ம தையலுக்கு விட்டுற 1/2 இன்ச்சை விட்டுட்டு மீதத்தை அப்படியே அடிச்சிட்டேன்னா சரியாக உங்களுக்கு செட் ஆகிரும். சப்போஸ் இது ரொம்ப டைட்டாக உடம்பு ஷேப்புக்கு இருக்குன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் விட்டுக்கிறங்க 2 பக்கமுமே. இல்லை பேக்லேயும் கூட நீங்கள் லூஸ் விட்டுக்கிறங்க. இது எக்ஸாக்டாக அளவு உடம்பு அளவை வச்சு நம்ம வெட்டியிருக்கிறோம். டாட்டுக்குள்ள அலவன்ஸை நம்ம விட்டுட்டோம். அதனால இந்த ப்ளவுஸ் நல்லா மேட்சிங்காக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த கட்டிங் எப்படி போடலாம்னு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.